செபஸ்தியாரே, அருள் கனலே எம் காவலே, உம்மை கொண்டாடி மகிழும் எம் வாழ்வு தழைக்க மன்றாடி அருள் புரிவீர், எமக்காய் மன்றாடி அருள் புரிவீர். அண்ணலே செபஸ்தியாரே. இன்று புனித செபஸ்தியாரின் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க கூடியுள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். மறைசாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்பதை மெய்யாக்கிய படைத்தளபதிதான் புனித செபஸ்தியார். அவரை அம்பால் எய்தும் தடியால் அடித்தும் கொலை செய்யப்பட்ட நாள் கிபி 288 ஆண்டு ஜனவரி 20 அம்புகளால் சிதைக்கப்பட்ட உடலுடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் மன்னரை காணச் சென்று குற்றமற்றவர்களை ஏன் கொன்று குவிக்கிறாய் என அவர்கள் சார்பில் நீதி கேட்டவர் புனித செபஸ்தியார். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் புனித செபஸ்தியார் போல் விசுவாசத்துடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் வாழ அழைத்துள்ளார். நீதியை நிலைநாட்ட நம் பெயரை சொல்லி அழைத்துள்ளார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். அவரை ஆசிர்வதித்தது போல நம்மையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். புனித செபஸ்தியாரை போன்று அன்பும் ஆழ்ந்த விசுவாசம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ வேண்டி திருப்பலியில் பங்கு கொள்வோம். ஆலயம் வணங்கிய ஆண்டவன் சந்நிதி, பலியில் கலந்து பகிதலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கிய ஆண்டவன் சந்நிதி, பலியில் கலந்து பகிதலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கிய ஆண்டவன் சந்நிதி, பலியில் கலந்து பகிதலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. குருவும் பீடமும் செம்மறியாய் கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். குருவும் பீடமும் செம்மறியாய் கிறிஸ்து இயேசுவே திகழ்கிறார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இதோ இந்த மாலை திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நம்முடைய ஆயர் அந்தோணிசாமி பாளையங்கோட்டை ஆயராக இருக்கின்றார். சிறப்பான வகையிலே அவர் 2 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றார். இதோ நம்மிடையே இன்று வருவது நம்முடைய புனித செபஸ்தியாருடைய பாதுகாவலில் நமக்கு இருக்கின்ற ஒரு நிலை. தளர்ந்து சோர்ந்து போயிருக்கின்ற இந்த சூழல்களிலே நம்மை உற்சாகப்படுத்துகின்ற நம்முடைய திருவள்ளுவர் நகர் புனித செபஸ்தியார் நமக்கு உற்சாகமூட்டுகின்றவராக இருக்கின்றார். அதே நேரத்திலே நம் பங்கை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் மற்ற பங்குகளிலிருந்தும் மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சிறப்பான வகையிலே இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க. மேலும் இத்திருப்பலியின் கருத்தாக நன்றியதலாக ரஸ்கின், பிரியாங்கா, கிளமெந்தினா, ஸ்டீஃபன் திருமணம் நல்லபடியாக நடந்தமைக்கு செபஸ்தியாருக்கு குடும்ப நன்றியதலாகவும், நெஸ்தோர், ஹில்டா, பாப்பி, செபஸ்தியார் இவர்களுடைய குடும்ப நன்றியதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும், மரிய குளோத், மரிய ஜஷான், மரிய வில்சன் செபஸ்தியாருக்கு குடும்ப நன்றியதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும் மன்றாட்டாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்த செங்கோல், முஸ்தேன், சூசராஜ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், ஜெசிந்தா, செல்வராஜ், சுனில், ஸ்வேதா செபஸ்தியாருக்கு நன்றியதலாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், மைக்கேல், லூயிஸ், ஜெசிந்தா குடும்பத்தினர் செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் மன்றாட்டாகவும், ஜஸ்டின், காத்தவராயன், மரிய ரோஸ், சாந்தி பிள்ளைகளின் கருத்துகள் நிறைவேறவும் உடல் நலத்திற்காகவும் செபஸ்தியார் நன்றியதலாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் ராஜன் குடும்பத்தினர் ஷர்மிளா, கிரி, ஷரால், சாரா, ஜோசப், சகாயராஜ், தேவி மற்றும் பேர பிள்ளைகள் ஆன்ம நலத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் செபஸ்தியாருக்கு மன்றாடாகவும், யூஜின், செபஸ்தியான், விமலா குடும்பத்தினர் குடும்ப வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றியாகவும் செபஸ்தியாரிடம் மன்றாட்டாகவும், ஆண்டோ, பெர்னார்டு இறைப்பற்றுள்ள பிள்ளைகளாக விசுவாசத்தில் ஊன்றி வளரவும் நன்றியாகவும் செபஸ்தியாருக்கு மன்றாட்டாகவும், மார்ட்டின், கெனடி, அமலா, மோனி, ஜோக்கின், கெவின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலம் வேண்டியும் நன்றியாகவும் மன்றாட்டாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். காணிக்கைநாதன், கண்ணம்மாள் குடும்பத்தினருக்கு செபஸ்தியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் ஒவ்வொருவரின் கருத்துகள் நிறைவேறவும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைக்க வேண்டியும் மன்றாட்டாகவும் பலி பொருளாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஹென்றி, செபஸ்தியான் குடும்பத்தினர் நன்றியாகவும், வின்சென்ட், லூகாஸ் குடும்பத்தினர் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும் உடல் நலம் வேண்டியும் மன்றாடுகின்றார்கள். பிரதீப், ரேவதி குடும்பத்தினர் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும் பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜோசப், அறுதலின் குடும்பத்தினர் நலம் பெறவும் நல்ல விதமாக குழந்தை பிறந்ததற்கு செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், ஜோசப், மாலா குடும்பத்தினர் நன்றி கருத்துகள் நிறைவேறவும், அந்தோணி, மாதரசி குடும்பத்திற்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும், சுந்தரி குடும்பத்தினருக்கு செபஸ்தியார் செய்த நன்மைக்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும், மரித்த ஆர்மேன், சூசராஜ், ஆர்மேன், அந்தோணி அம்மாள், மரிய சூசை, ஜவமாலை மரி இவருடைய ஆண்மையை பார்த்திக்காகவும், மரித்த பாத்திநாதன், மிஷேல், சாமுவேல் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள், தாமஸ், ஜேம்ஸ் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், மொரேன், ஷிஷேல், ஜெர்ம, மகேந்திரன், மார்ஷல், ராஜேந்திரன் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், பிரேம்குமார், பெல்கோன் குடும்பத்தார் செபஸ்தியாருக்கு நன்றியதலாகவும், சகைராஜ், கிரகோரியா மற்றும் பிள்ளைகள் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும், லெனின், தாமஸ், ஜோசபின், எவ்லின், பெத்ரூஸ் குடும்பத்தார் செபஸ்தியாருக்கு நன்றியதாகவும் கருத்துகள் நிறைவேறவும், அபியூத், மரி, எயூஷ், எலிசபெத், ஓரேல் குடும்பம் நன்றியதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும், சூசிராஜ்,
லெசோன் மேரி குடும்பத்தினர் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும், மரித்த பிச்சைமுத்து, தெரசம்மாள், பரிபூர்ணம், ருவியே, செபஸ்தியம்மாள், பொக்கிஷம், மரியே, ஜுவியே குடும்பத்தினருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், நோர்பேர் இருதயராஜ், நோர்பேர் பபியான் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், குடும்ப நலனுக்காகவும், ஜொலான் ஜான் மரி, அந்துவான், பிரிஷித் மரி செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், நல்ல உடல் நலனுக்காகவும் மன்றாட்டாகவும், மேலும் ஏகே, சூசை, சாந்தி, டாக்டர் சுராஜ், டாக்டர் டேசி, கெவின், ஜோசப் குடும்பத்தினர் நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், குடும்ப நலனுக்காகவும் ஆண்மை வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் மரித்த திருமதி பேபி அவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், அமித்குமார் விண்ணரசி 9ஆம் ஆண்டு திருமண நாள் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் நம்முடைய இப்பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காகவும், இன்னும் புதுவை சார்ந்த அனைத்து மக்களுக்காகவும், நல்ல உடல்நலுக்காகவும் புனித செபஸ்தியார் வேண்டுதல் வைத்து ஜெபித்த அனைத்து பக்தர்களையும் நினைத்து இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் என்றும் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அன்புக்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒளியே வழி நடத்து, திசை தெரிய பயணத்திலே எம்மை நீயே வழி நடத்து. இறை ஒளியே வழி நடத்து. ஒளியே வழி நடத்து, திசை தெரிய பயணத்திலே எம்மை நீயே வழி நடத்து. இறை ஒளியே வழி நடத்து.
இல்லமதோ வேறு வழி நடத்து என் வழி நடத்து இறை ஒளியே வழி நடத்து இறை ஒளியே வழி நடத்து ஒளியே வழி நடத்து திசை தெரியா பயணத்திலே எம்மை நீயே வழி நடத்து இறை ஒளியே வழி நடத்து நீர் தோற வழி நடத்து ஓரடி திரிந்தால் வழி நடத்து இறை ஒளியே வழி நடத்து ஒளியே வழி நடத்து திசை தெரியா பயணத்திலே எம்மை நீயே வழி நடத்து இறை ஒளியே வழி நடத்து இது போன்று வழி நடத்து வழி நடத்து வழி நடத்து உன் கால பிழை பொறுத்து இறை ஒளியே வழி நடத்து ஒளியே வழி நடத்து திசை தெரியா பயணத்திலே இறை நீயே வழி நடத்து இறை ஒளியே வழி நடத்து Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரின் திருவார்த்தை அன்பின் அருள்வார்த்தை பாதைகளின் இருளகற்றும் ஆண்டவரின் இறைவார்த்தை நம் கால்களுக்கு தீபமாய் மாறும் அன்பின் அருள்வார்த்தை ஆண்டவரின் திருவார்த்தை அன்பின் அருள்வார்த்தை பாதைகளின் இருளகற்றும் ஆண்டவரின் இறைவார்த்தை நம் கால்களுக்கு தீபமாய் மாறும் அன்பின் அருள்வார்த்தை
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாட மகிழ்வோடு நாம் இந்த வரலாற்று மிக்க இந்த ஆலயத்தில் ஒரே குடும்பமாக குழுமி வந்திருக்கின்றோம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக புனித செபஸ்தியார் இந்த இடத்திலே எழுந்தருளி நமக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அருளையும் உடனிருப்பையும் நாம் என்றும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நன்றி சொல்ல அவருடைய விழாவான இந்த நாளிலே நாம் அனைவரும் இணைந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி சொல்ல ஆண்டவரிடம் வந்திருக்கின்றோம். தொடர்ந்து செபஸ்தியாரின் வேண்டுதல் வழியாக இன்னும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நிறைய அருளை பெற வேண்டுமென்று ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே உங்களுடைய மத்தியிலே நானும் வந்து திருப்பலி நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது புனித செபஸ்தியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செபஸ்தியார் யார்? நம்மை போல் ஒருவர், ஒரு சாதாரண மனிதர், குடும்பஸ்தர், ஒரு பொதுநிலையினர். அவர் பொதுநிலையினராக இருந்த அவரை இன்று புனிதராக நாம் பாதித்து நமக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அவருடைய வேண்டுதலின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இவர் எப்படி புனிதரானார் என்று பார்க்கின்ற போது நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய வார்த்தையை ஏற்று எதற்கும் தயங்காமல் தன்னை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் கூட இந்த உடலை அழித்து கொள்கின்ற மக்களுக்காக நீங்கள் பயந்து விட வேண்டாம், ஆன்மாக்களை அழித்து விடுகிறவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உடலை அழிப்பவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இவர் தனதாக்கி கொண்டார். இளம் வயதிலேயே துடிதுடிப்பு மிக்கவர். அவர் எல்லோரையும் போல நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று கனவு கண்டவர். 3ஆம் நூற்றாண்டிலே தனது இளமை பருவத்திலேயே கனிஸ்டஸ் என்ற ரோமை பேரரசர் அரசராக இருக்கின்ற போது நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி நன்றாக வாழ வேண்டும் என்று அந்த படையில் சேருகின்றார். அந்த ரோமை பேரரசனுடைய படையில் சேர்ந்து அந்த படையில் சேர்ந்து வேலை செய்து நிறைய சம்பளம் வாங்குகின்றார். அதற்கு அடுத்து வந்த டயக்லேசியன் என்ற பேரரசர் கிறிஸ்தவ மக்களை கொன்றளிக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர் துன்பங்களை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று துன்புறுத்துகின்ற போது பல மக்கள் அல்லலுறுகிறார்கள், கிறிஸ்துவை மறுதலிக்க முற்படுகிறார்கள். அந்த நேரத்தில் செபஸ்தியார் தான் மட்டுமல்ல தன்னோடு கூட இருந்த மற்ற படை வீரர்களையும் அந்த விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க முயற்சி எடுக்கின்றார், நம்பிக்கை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், உடலை கொள்பவர்களுக்காக பயந்து விடாதீர்கள், ஆன்மாவை மீட்டெடுக்கின்ற ஆண்டவருக்கு நீங்கள் பயந்திருங்கள், ஆண்டவர் அருளை கொடுப்பார், நீங்கள் நிலைவாழ்வை பெறுவதிலே கவனமாக இருங்கள் என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்து அவர்களை அந்த ஆண்டவருடைய இறை வார்த்தையிலே நிலைத்து நிற்க வைக்கிறார். சில ஆண்டுகள் கழித்து
டயக்லேசியனுக்கு இவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், இவர் மட்டுமல்ல பலரையும் அந்த மதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இவரை கூப்பிட்டு அரசர் கேள்வி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் தெளிவாக, ஆம், நான் கிறிஸ்தவன்தான், கிறிஸ்துவை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்களையும் கிறிஸ்துவை அறிய வைப்பேன் என்று சொன்னவுடன் அவனை கொல்லுங்கள் என்று சொல்லி அவனை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார்கள். ஒரு மரத்திலே கட்டி வைத்து அம்புகளால் எய்து அவரை கொல்வதற்கு அவன் சட்டமிடுகிறான். அந்த சிலுவை ஒரு மரத்திலே கட்டி வைத்து, அதை தான் நாம் அந்த செபஸ்தியாருடைய சுரூபத்தில் பார்க்கிறோம். மரத்திலே கட்டி வைத்து அம்புகளினால் ஈட்டியை வைத்து அம்பு வைத்து ஈட்டியினால் அந்த அம்பு எய்தி அவரை கொல்ல முயற்சி எடுக்கின்றார்கள். அவர்கள் பல அம்புகள் எய்து அவர் இரத்தமெல்லாம் சொட்டியவுடன் அவர் மயங்கி கிடக்கின்றார். அவரை கொல்ல வந்த படை வீரர்கள் அவர் இறந்து போனார் என்று அவரை அங்கே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர் இறக்கவில்லை. அவர் அன்கான்சியஸ் ஆகி அவர் அங்கே படுத்து கிடக்கின்ற போது ஒரு சாதாரண ஒரு விதவை பெண் வந்து அவரை பார்த்து அவருக்கு உதவி செய்து, முதல் உதவி செய்து மருந்து கட்டி தனது வீட்டுக்கு கூட்டு போய் அவரை சுகப்படுத்துகிறார். சுகைப்படுத்திய பின் சுகமானவுடன் என்ன சொல்லுகிறார், மீண்டும் நான் அரசிடம் செல்வேன், மீண்டும் மக்களை நான் கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னபோது அந்த விதவை பெண் சொல்லுகிறார், இப்போதுதான் உம்மை உயிரை கஷ்டப்பட்டு காப்பாற்றியிருக்கிறோம், இன்னும் இந்த உயிரை நீர் விட்டுவிடப் போகிறா, அங்கு சென்றால் நீர் கண்டிப்பாக கொல்லப்படுவீர் என்று சொல்லியும் கூட அவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்காக நான் எதுவும் செய்வேன் என்று சொல்லி மீண்டும் செல்லுகின்றார். கிறிஸ்துவை போதிக்கின்றார். கிறிஸ்துவ கிறிஸ்துவ மதத்தை ஏற்று பயந்திருந்த மக்களுக்கு உறுதிமொழியை கொடுக்கின்றார். மீண்டும் அரசனால் கண்டுகொள்ளப்பட்டு அரசனால் கொல்லப்படுகின்றார். கொல்லப்படுவதை பார்த்து அவர் கண்டுகொள்ளவே இல்லை, பயப்படவே இல்லை. ஆண்டவருக்கு மறைசாட்சியாக நான் மறிப்பேன் என்று சொல்லி அவர் மறித்ததால் தான் இன்று நாம் அவரை புனிதராக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்திலே உறுதியாக நிற்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். பல வேளைகளில் நாம் என்ன நினைக்கின்றோம், புனித வாழ்வு என்பது ஒரு சிலருக்கு சொந்தமானது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கண்ணீர்களுக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் எல்லோருமே புனித வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற அனைத்து மக்களுமே நாம் புனித வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிப்பது போல, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் புனிதம் மிக்கவராக இருப்பது போல நீங்களும் புனிதம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று மோசே வழியாக ஆண்டவர் நமக்கு சட்டம் கொடுத்தார். ஆண்டவர் புனிதமிக்கவராக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகி இருக்கின்ற நாமும் அந்த புனிதத்துவத்தில் வளர வேண்டும். இதைத்தான் பேதுருவும் தான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரத்திலே சொல்லுவார். அந்த பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி அவர் சொல்லுவார், உங்கள் கடவுள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கின்றார், எனவே நீங்களும் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள், புனிதத்துவத்தில் நிறைந்து விளங்குங்கள் என்று கொள்ளுவார். இதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை சொல்லுவார், உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது ஒரு சில மக்களுக்கென்று கொடுக்கப்பட்டதல்ல. யார் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். எப்படி விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கின்றாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நிறைவுள்ளவராக இருக்க முயற்சி எடுங்கள் என்று. இந்த பின்னணியில்தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கௌதத்தே எத் எக்ஸுல்தாத்தே என்ற ஒரு மடலை, அப்போஸ்தலிக்க மடலை வெளியிட்டார்கள். அதில் என்ன சொல்லுகின்றார், திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் புனித வாழ்வு வாழ வேண்டும். புனிதர்கள் என்பது எங்கோ உள்ளவர்கள் அல்ல, நம்மில் ஒருவர். எப்படி செபஸ்தியார் நம்மை போல் ஒரு பொது நிலையினராக இருந்தாரோ அதுபோல நம்மில் ஒருவராக இருப்பவர்கள்தான் இந்த புனிதர்கள். புனிதர்கள் எங்கிருந்தோ வந்துவிடவில்லை. அவர் திருத்தந்தை சொல்லுகிறார், ஏன் நமது பக்கத்து வீட்டில் நாம் இறந்த பிறகு புனிதர்களை பற்றி பேசுவதை விட நாம் வாழும் போதே நமது பக்கத்து வீடுகளிலே புனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை நாம் கண்டுகொள்ளுகின்றோமா என்று அவர் கூறுகின்றார். கஷ்டத்திலே உறுதியாக நிற்பது, குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ச்சி எடுப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, இறை வார்த்தையை பிறருக்கு கொடுப்பது, இறை வார்த்தையின்படி வாழ முயற்சி எடுப்பது, இப்படி முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் அந்த புனிதத்துவம் மிளிர்கிறது. இந்த புனிதத்துவத்தில் நிலைத்து நின்று புனிதத்துவத்தை நாம் பெறும் போதுதான் ஆண்டவருடைய புனிதர்களாக நாம் மாறுகிறோம். இத்தகைய வாழ்வுக்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே என் அன்பார்ந்த மக்களே, புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் செபஸ்தியார் இன்று பல நோய்களை நீக்குபவராக இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக தொற்று நோயை
நீக்குபவராக இருக்கின்றார். தொற்று நோய் பரவி கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில் செபஸ்தியாரை நோக்கி வேண்டிய போது மக்கள் எல்லாம் சுகம் பெற்றார்கள். இன்றும் நாம் கொரோனா தொற்று நோய்க்கு அடிமையாய் கொண்டிருக்கின்றோம். அது விடுபட்டிருந்த நிலையிலும் கூட இன்னும் 2வது அலை 3வது அலை என்று நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் நம்ம செபஸ்தியாரை நோக்கி வேண்டுவோமே என்றால், நம்பிக்கையோடு ஜெபிப்போமே என்றால், இந்த தொற்று நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுப்பதோடு மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்வது எப்படி, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது எப்படி என்பதையும் அவர் நமக்கு காட்டுவார். இது கிறிஸ்துவ வாழ்வு என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை அல்ல. இந்த உலகம் கொடுக்கின்ற வாழ்விலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டியிருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நேர்மையான வாழ்வு வாழுங்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு படிப்பினையை கொடுக்கின்றார். இதெல்லாம் எடுத்து இன்றைய சமூகத்தில் வாழ வேண்டும் என்றால் வாழ முடியுமா? நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதிப்படி நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் இன்றைக்கி உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? வாழ தெரியாதவர்கள். நாம் என்ன சொல்லுவோம்? 1000ல் 100ல் 1 1000ல் 1 உலகம் போகிற போக்கில் நம்ம போய்கிட்டே இருப்போம். அதை ஏன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஒரு மனநிலை இன்றைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதனை எதிர்த்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுவோமே என்றால் துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் கேட்டோம். புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், துன்பம் உண்டு, இந்த உலகத்தில் துன்பம் உண்டு. தீயவை செய்து துன்பத்தை அனுபவிப்பதை விட நல்லது செய்து அனுபவிப்போமே என்றால் ஆண்டவர் அந்த துன்பத்திற்கு நமக்கு கைமாறு தருவார். ஆம், செபஸ்தியார் நல்லது செய்தார். அவருக்கு கிடைத்தது என்ன? துன்பம். அவருக்கு கிடைத்தது என்ன? சிலுவை. ஆனால் அந்த சிலுவையின் துன்பத்தின் காரணமாக அவர் மரித்ததால், ஒரு வேத சாட்சியாக மாறியதால், இன்று அவர் புனிதராக 3ஆம் நூற்றாண்டிலே மரித்தவரை 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்றும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவருடைய புனிதத்துவத்தில் நிலைத்து நின்று அந்த புனிதத்துவத்தில் பங்கு பெறுபவராக இருக்கின்றார். நாமும் பேதுருடைய வார்த்தையை ஏற்று துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் சில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது துன்பங்கள் பல நிலைகளிலிருந்து வரலாம். யார் வழியாகவும் வரலாம். பெற்றோர்கள் வழியாக இருக்கலாம், நண்பர்கள் வழியாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்கள் வழியாக இருக்கலாம், அல்லது உறவினர்கள் வழியாக இருக்கலாம், அல்லது நம்ம எதிரிகள் என்று சொல்லக்கூடிய மற்றவரிடம் இருந்து இருக்கலாம். எதையும் கண்டு கொள்ளாமல் இறை வார்த்தை நிலைத்து நின்று நாம் கிறிஸ்துவ வாழ்வை வாழ முற்படுவோமே என்றால் உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அந்த உயிர்த்த கிறிஸ்து எப்படி துன்பத்திலிருந்து வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல இவரும் நமக்கு துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த விடுதலை வாழ்வுக்கு நமக்கு அழைக்கின்றார். இந்த உறுதியையும் நம்பிக்கையும் கொடுப்பவராகத்தான் புனித செபஸ்தியார் இருக்கின்றார். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாட வந்திருக்கிற இந்த வேளையில் நாம் பல வேண்டுதல்களோடு வந்திருப்போம். நமக்கு அது வேண்டும், இது வேண்டும், அந்த செயல்கள் செய்யப்பட வேண்டும், இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பல வேண்டுதல்களோடு வந்திருப்போம். கேளுங்கள், வேண்டுதல்களை கேளுங்கள், கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, அதோடு சேர்த்து இன்னொன்றையும் வேண்டுவோம். செபஸ்தியாரே, உம்மால் இறை வார்த்தை நிலைத்து நிற்க முடிந்ததே, அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தையில் நிலைத்து நிற்கக்கூடிய வரத்தை கொடும். அந்த இறை வார்த்தையின் வழியாக கொடுக்கின்ற நிலைவாழ்வை நான் கண்டுகொண்டு எனது பிள்ளைகளுக்கு, எனது நண்பர்களுக்கு, நான் வாழுகின்ற இந்த சமூகத்திற்கு நீர் எப்படி உறுதியாக செய்தீரோ அதுபோல மன உறுதியோடு செய்யக்கூடிய மன திடத்தை எனக்கு கொடும் என்று ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற போது இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முந்த இறையரசை தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இறையரசை தேடும்போது ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று, உங்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இறையரசை தேடும்போது நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பார். ஏன், நீங்கள் கேட்பதற்கு அதிகமாகவே அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தந்தையை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல், எந்த சூழ்நிலையிலும் உறுதியோடு இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம். செபஸ்தியாருடைய பிள்ளைகள் என்பதை நாம் இந்த விழா எடுப்பதோடு மட்டுமல்ல, அவருடைய வாழ்வை நமது வாழ்வாக்கி கொண்டு அவரை போல என்றும் இயேசுனுடைய சீடர்களாக இருக்க முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் கொடுத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவார். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு நம் விண்ணக தந்தையிடம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் உரிமையோடு எடுத்துரைப்போம்.
அன்பின் ஊற்றே இறைவா, திருச்சபையின் திருப்பணியாளர்கள் இறைவனின் வார்த்தைக்கேற்ப நல்ல ஆயர்களாக இருந்து இறை மக்களை நல்ல வழியில் நடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூயகத்தின் திருவுருவே இறைவா, இத்திருக்கோவில் நீர் வாழும் இல்லமே என்பதை உணர்ந்து அதை தூய்மையாகவும் அழகாகவும் பராமரிக்கும் எம் ஆலய பணியாளர்கள் அருள் செல்வமும் பொருள் செல்வமும் நிறைவாய் பெற்று நலமுடன் வாழ வேண்டிய ஆசிரை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆனந்தத்தை நாடும் எவரும் அழிவை அல்ல ஆக்கத்தையே விரும்புவார்கள். அதன் அடிநாதமே இறைமகன் இயேசுதான் என்பதை புரிந்து எம் ஆலய திருப்பணி குழுவினர் வழிநடத்தவும் தன்னலமற்ற சேவையால் உமது இரக்கத்தை காட்டும் நல் உள்ளங்கள் உடையவராக மாறிடவும் தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமமன்றோ? அருள் வாழ்வில் வளர இறை இசை ஓர் அற்புதமான கருவி என்பதை உணர்ந்து பக்தி பாடல்களை இனிமையாய் பாடுவதன் மூலம் இறைவனை புகழ்ந்து அவரில் ஒன்றிக்கவும் மன்றாடவும் மகிழ்ந்திருக்கவும் உதவி செய்யும் ஆலய பாடல் குழுவினரை நிறைவாய் ஆசிர்வதிக்குமாறு ஏழிசை நாதரை உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியாவை எமக்கு அளித்த தந்தையே இறைவா, மாதா சபையினர் அன்னை மரியாளை போல் தூய வாழ்வு வாழவும் எம் பீட சிறுவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். அன்பு தந்தையே இறைவா, இதோ நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்துபவராக இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டு எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே நிறைவேற்றுபவராக இருக்கின்றீர். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வேண்டுதல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த நாளிலே உமது புனிதர் எம் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரே குடும்பமாக வந்து நாங்கள் உம்மை புகழுகிறோம். அவரை எங்களுக்கு ஒரு மறை சாட்சியாக புனிதராக தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வானது எங்களுக்கு உறுதியையும் நம்பிக்கையும் அளிக்கின்றது. இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்திருளோம். என்றும் நாங்கள் உம்மை நாடவும் உமது திருவுளத்தை தேடி தெளியவும் தெளிந்த திருவுளத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டிய அருளை கொடுத்தல்வீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட்டு ஆசிர்வதியும். இவருடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வையும். இவர்கள் எந்த எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கிறார்களோ, எந்த வேண்டுதல்களை சமர்ப்பித்திருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றி வைத்து அவருடைய முழுமையான வாழ்வு வாழச் செய்வீராக. நிறைய ஆசிர் பெற்ற மக்களாக இந்த சமூகத்தில் வளம் வரும் ஒரு பிள்ளைகளாக மாற்றி அமைப்பீராக. ஆண்டவரே, இந்த நன்றி செலுத்த வந்திருக்கின்ற மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் மனம் விரும்பி கேட்பதை நிறைவாக கொடுத்து என்றும் உமது கண்ணின் கருமணி போல அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஸ்வரங்களின் இசையிலே சுரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் மீட்டுங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய ஸ்வரங்களின் இசையிலே அன்பில் சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே,
இதய நன்றிகள் மீட்டுங்களே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே. மனமேல தாளம் முழங்கி அவரை ஏற்றி போற்றுதே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே. மனமேல தாளம் முழங்கி அவரை ஏற்றி போற்றுதே. நானிலங்கள் இணைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. நானிலங்கள் இணைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. ஆண்டவரே இதை செய்தார் என்போம், ஆண்டவரே இதை செய்தார் என்போம். இதய ஸ்வரங்களின் இசையிலே அன்பில் சுரந்திடும் ராகங்களே. எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் மீட்டுங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் இப்பலியும் திருக்கரங்கள் ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆசியாளி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக்க சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள்
நம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஹோசானா ஹோசானா ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையினோ என்றோ உமது உயிர்ப்பினையோ ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவரது கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் திருவிழா கொண்டாடும் எங்களது பாதுகாவலர் புனித செபஸ்தியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யுமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி அனந்தராயர், இங்கே திருப்பலி நிறைவேற்றுகின்ற பாளையங்கோட்டை ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தலும். இத்திருப்பலியிலே நன்றி கூறுகின்ற புனித செபஸ்தியாருக்கு வேண்டுதல் கொண்டு தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் நன்றி கூறுகின்ற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தலும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறுண்டு எடுக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும், இந்த கொரோனா நோயினால் மரித்த ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதிகள், கிறிஸ்துவின் விசுவாசிகள் அனைவரையும், உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையின்றி வந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்கும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நிலப்படும். கிறிஸ்துவின் திருநடத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளவும், வேறு யாரும் இதிலே பங்கு கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ணத் தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்கத் தடையென்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாருடைய பக்தர்களே, கடந்த ஞாயிறு 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நம்முடைய இந்த
செபஸ்தியார் விழாவை தொடங்கினோம். அன்று அருட்தந்தை ஏஎஸ் அந்தோணிசாமி அவர்கள் வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி கொடியை மந்திரித்து புனித செபஸ்தியாருடைய கொடி மிக அழகாக எல்லோரும் காணும் வகையிலே பறந்து கொண்டிருக்கின்றதை நாம் காணுகின்றோம். இதோ இந்த நவ நாட்களிலே சிறப்பாக பல அருட்தந்தைகள் நமக்கு வந்து சிறந்த வகையிலே நல்ல ஒரு மறைநுரையையும் திருப்பலியையும் ஒப்பு கொடுத்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார்கள். இன்று இந்த நாளையும் இந்த பொழுதையும் புனித செபஸ்தியார் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார். காலையிலே பேரருட்தந்தை நம்முடைய வட்டார குரு அல்போன்ஸ் சந்தானம் அவர்கள் காலை திருவிழா திருப்பலியை நிறைவேற்றினார். இன்று நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்ற வகையிலே பாளையங்கோட்டை ஆயர் அந்தோணிசாமி அவர்களை நம்மிடையே அனுப்பி தூய செபஸ்தியார் வழியாக இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்ற ஒரு அர்ப்பணத்தினுடைய நிறைவாக இருந்து திருவிழா திருப்பலியானது நிறைவேறியது. நம் அனைவரும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இது எதிர்பாராத ஒன்று. வருவார் என்றெல்லாம் நினைத்திருந்தால் நாம் ஏற்கனவே பத்திரிகையில் போட்டிருப்போம். ஆனால் இது கடவுள் இந்த நேரத்தில் இப்படிதான் இவர்கள் வழியாக நடத்துவார் என்பதெல்லாம் இறைவன் செயல், எல்லாம் அவன் செயல் என்கின்ற போது இறைவன் செயலாக இது அமைந்தது. எனவே மாலை 3 மணிக்கு பிறகுதான் இதனுடைய ஒரு நிலைப்பாடே உறுதியானது. எனவே உடனே மற்றவர்களுக்கு தெரிவித்து இந்த ஒரு விழா இது இங்கே திருவள்ளுவர் நகரிலே இருக்கின்ற பகுதி வாழ் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய புதுவை மாநிலத்திலேயே எத்தனையோ பங்குகளிலிருந்து அநேகர் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் புனித செபஸ்தியார் என்றால் நம்முடைய புதுவை பகுதிக்கே ஒரு சிறப்பு கொடுக்கின்றவர். நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், வேதனையில் இருக்கின்றவர்கள், துன்பத்தில் இருக்கின்றவர்கள், ஏதாவது ஒரு கவலையோடு வருத்தத்தோடு இருக்கின்றவர்கள் கூட அப்படியே செபஸ்தியார் கோயில் பக்கம் போயிட்டு போகலாம். அப்படி என்று எத்தனையோ பேர் நேராக போகாமல் இப்படி வந்து போகின்றவர்கள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தம்பதிகளை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் புனித செபஸ்தியார் என்றால் அன்னை கன்னிமரியாள் திருதி ஆண்டவர் அந்தோணியாருக்கு பிறகு இங்கே இவர் ஒருவர் இருக்கின்றார். நம்முடைய குறைகளை கேட்கின்றவர், நம்முடைய நோய் நொடிகளுக்கெல்லாம் நல்ல குணமளிக்கின்றவர், நன்மை செய்து துன்புறுகின்றவர். எனவே குடும்பங்களுக்காக தங்களையே தியாகம் செய்கின்ற தங்களுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், அவர் சிறந்த ஒரு முன்மாதிரியான பாதுகாவலராக இருக்கின்றார். நல்ல ஒரு அழகான சிந்தனைக்குரிய மறைவுரையை கேட்டோம். மிக அழகாக தத்துரூபமாக செபஸ்தியாருடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு வாரி வழங்கி இறை அருளை தந்த பாளையங்கோட்டை பேராயர் அந்தோணிசாமி அவர்களை மனதார வாழ்த்தி அவரை பாராட்டுகின்றோம். இப்போது நிர்வாக குழுவினர் ஆயர் அவர்களுக்கு நமக்கு இப்போது கௌரவித்து அவரை மகிழ்வார்கள். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். மறை சாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளையும் வெற்றியை தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள்
நீங்கள் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழ்கின்றது திருச்சபை. அந்த அன்னையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூயாசியா உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உண்மை போற்றி புகழுகின்றன. இன்று நாங்கள் புனிதர் எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய வழியாக எங்களது புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் ஓட்டு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக. இதோ புனித செபஸ்தியாரை காண்கிருக்கின்ற இந்த தேரை மந்திரித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்திருளும். இந்த தேர் செல்லும் இடங்களில் நாம் இறையருள் நிறைய கிடைக்கவும் புனித செபஸ்தியாரை ஏறிட்டு பார்க்கும் எல்லா உள்ளங்களும் அவள் மனம் விரும்பி கேட்கும் விரைவாக இந்த செபஸ்தியார் ஆண்டவரிலிருந்து பெற்றுக் கொடுப்பாராக. ஆண்டவரே, இவரை மக்கள் புனிதராக கொடுப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். எந்த ஒரு பிள்ளைகளாக இறையாரில் நினைக்க வேண்டும் என்றும் எங்கும் புனித செபஸ்தியார்களோடு வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதோ இந்த செபஸ்தியார் பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் பெயராலும் இருக்கின்ற அருட்தந்தைகள் பெயராலும் இந்த நிர்வாக மக்கள் அனைவர் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் புனித செபஸ்தியாருடைய ஆசீர்வாதம் ஒன்று நிலைத்திருக்க உங்கள் அனைவரையும் ஆசீர்வாக. நன்றி. இயேசுவின் அன்பினின்று
செபஸ்தியாரே, அருள் கனலே எம் காவலே, உம்மை கொண்டாடி மகிழும் எம் வாழ்வு தழைக்க மன்றாடி அருள் புரிவீர், எமக்காய் மன்றாடி அருள் புரிவீர். அண்ணலே செபஸ்தியாரே,